எதுக்கு இவர் வந்து மெசேஜ் பண்ணணும்? ஆக்சுவலா இவர் எதுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும்? ஹே ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ். இருங்க நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஒன் செகண்ட், நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். கைஸ், நான் இதுல எல்லாத்தையுமே ஒன் இன்ச் பை இன்ச்சா நான் எல்லா ப்ரூஃப்மே வச்சிருக்கேன். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு அப்புறமா பேக்ல சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டைம் தெரியும். 1:20க்கு எதுக்கு வந்து ஒரு கேர்ள் ஸ்ட்ரீமருக்கு இவர் மெசேஜ் பண்ணணும்? ஐ மீன் ஸ்க்ரீன் வந்து இதாகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி ஸ்லைடா வச்சீங்கன்னா ஓரளவுக்கு தெரியுது. ஸோ ஸ்லைடா வச்சு கூட பாருங்க. 1:20க்கு எதுக்கு ஒரு கேர்ள் ஸ்ட்ரீமருக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும் ஹே ஹாய் அப்படின்னு? அவரோட ஐடி தான், நல்லா பார்த்துக்கோங்க. 1.6K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, 69 போஸ்ட் இருக்கு. ஸோ ஹே ஹாய் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. தென் வந்து நான் அதுக்கப்புறம் உடனேலாம் நான் ரிப்ளை பண்ணவே கிடையாது. அந்த இடத்துல ஏ ஹாய்னு போட்ட இடத்துல நான் உடனே ரிப்ளை பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் நான் 1:20க்கு ஒரு கேர்ள்ஸ் டீமுக்கு மெசேஜ் பண்ணும்போது நான் பொறுமையாக தான் யோசிச்சு ரிப்ளை பண்ணேன், ஹாய் ப்ரோ அப்படின்னு. பார்த்துக்கோங்க, உங்க நல்லவர் நரேன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயோ என்ன ப்ரோன்லாம் சொல்லாதீங்க. ஓ ப்ரோன்லாம் ஏன் சொல்லாதீங்கன்னு ஏன் சொல்லணும்? அவரு சரி ஓகே, அது ஓகே ப்ரோன்னு சொல்லாதீங்க, ஓகே சரி. நான் அகெயின் வந்து சரி நரேன் சொல்லுங்க அப்படின்னு போட்டிருக்கேன். நான் எந்த இடத்துலையுமே மரியாதை குறைவா எந்த இடத்துலையுமே நான் பண்ண கிடையாது. நான் எல்லாத்துக்குமே தெரியும் நான் எவ்வளோ அளவுக்கு ரெஸ்பெக்டா இருக்கேன் அப்படின்னு. என்னை சுற்றி இருக்க எல்லா சரௌண்டிங் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒருத்தரும் எந்த ரெஸ்பெக்ட்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க, நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க நரேன் வந்துட்டு ரொம்ப நல்லவர், கேர்ள்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அப்படின்னு. அவர் பயோல கூட வச்சிருக்காரு ரெஸ்பெக்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு. காமிக்கிறேன் இருங்க அவர் பயோவை. இந்த பயோவை பார்த்துக்கோங்க. ரெஸ்பெக்ட் கேர்ள்ஸ். ரெஸ்பெக்ட் கேர்ள்ஸ்க்கு மரியாதை தெரியாத இவரு வந்து ரெஸ்பெக்ட் கேர்ள்ஸ் அப்படின்னா எனக்கு புரியல. ரெஸ்பெக்ட் கேர்ள்ஸ்க்கு மரியாதை என்ன? ஏய் வெளியே போடி மயிறு, மயிறு வெளியே போடி மயிருங்கிறது வந்து ஒரு ரெஸ்பெக்டா? அதுவும் இல்லாம என்ன டி போட்டு கூப்பிட இவர் யாரு? ஆக்சுவலா டி போட்டு கூப்பிட இவர் யாரு? இவர் வந்து ஒரு 18K சப் வச்சிருந்தா இவர் வந்து பெரிய ஆள் ஆயிடுவாரு. இவருக்கு கீழே வந்து எல்லாரும் ஆயிடுவாங்க. சின்ன சின்ன யூடியூபர்ஸை வந்து இவர் வந்து வாடி போடிம்பாரு, வாடா போடம்பாரு, எல்லாமே சொல்லுவாரு. பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் வந்து அவர் சொன்னதுக்கு நான் சொல்றேன், வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அந்த இடத்துல நான் வந்து அதை மீன் பண்றேன். அதுக்கு அவர் வந்து அப்படிதாண்டி பேசுவேன். நீ பேசுற இடத்துல நீ வேற யார்ட்டையாவது போய் பேசு. நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசுற? உன் சேட்லயே வந்து ப்ளூ லேபிள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, உன் ஆள் தான், போய் பேசு. யார் வேணா நான் என்னடி சொல்ல, இவங்க யார் ப்ரோ? அதான் நான் கேக்குறேன், என்னடி சொல்ல? ஓகே, இதெல்லாம் விடுங்க. ஓகே, தென் வந்து ஒரு கேர்ள் ஸ்ட்ரீமரை நைட்டு 1:30க்கு நம்ம கேம் போலாம், டுவோ போலான்னு கூப்பிடுறதுக்கு இவனுக்கு என்ன இருக்கு? இவனுக்கு தான் ஆள் இருக்கு. பிளஸ் வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நரேன் லைவ் பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவன் வந்துட்டு, நான் இப்போ அவன் சொல்லக்கூட நான் எனக்கு ஒரு மாதிரி தடுமாற்றமா தான் இருக்கு அவன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நான் யாருக்குமே ரெஸ்பெக்ட் குறைவா நடந்தது கிடையாது. பட் இருந்தாலும் நான் இங்க பாருங்க, எது நடந்திருந்தாலும் அந்த இடத்துல நான் ப்ரோ ப்ரோன்னு மட்டும்தான் பேசியிருக்கேன். ஒரு இடத்துலயுமே நான் அவன் பேசின மாதிரி நான் பேச கிடையாது. எந்த இடத்துலயும் ட்ரிகர் ஆகி நான் பேச கிடையாது. ஏன்னா அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒண்ணும் இல்லாததுக்கே 9 கண்டென்ட் போடுவான். நான் இப்ப போட்டிருந்தானே ஸ்கேம் பண்ணிட்டாங்க, அடுத்தவங்க காசு வாங்கி திங்கிறாங்க. அப்ப நீ என்ன ப்ரோ பண்ற? நீ நீ என்ன நரேன் பண்ற? அப்ப கூட ப்ரோன் தான் வருது. நீ என்ன பண்ற? நீயும் தான் இப்படி போய் எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்கிற. ஒருத்தவங்க என்ன பண்றாங்களோ அதான் திரும்பி கிடைக்கும். சோ என்ன வந்து 1:30க்கு வந்து டுவோ போலாம் வான்னு கூப்பிடுறான். என்ன டுவோ போலான்னு வான்னு கூப்பிடுறதுக்கு இவன் யாரு? ஏன் இவனுக்கு தான் இவன் ஆள் இருக்கு, இவன் லைவ்ல தான் விளையாட மாட்டேங்கிறான், பர்சனலா போய் விளையாட வேண்டியதானே? 1:30க்கு ஆளை வச்சுக்கிட்டு என்ன கூப்பிடுறான் அவன் வந்து. தென் வந்து இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இந்த வேர்டை எல்லாரும் பாத்துக்கோங்க. இது என்ன வேர்டுன்னு நான் சொல்ல நான் விரும்பவே கிடையாது. இந்த வேர்டை என் வாயால நான் சொல்லவே விரும்ப கிடையாது. இந்த வேர்டுக்கான எல்லாமே நான் இதை போய் அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, வாட் அ மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் அப்படின்னு. இந்த வேர்டை சொல்ல அவன் யாரு? 1:30க்கு கூப்பிட்ட நான் இந்த வேர்டுக்கு ஆப்டா இருப்பானா? அதாவது கூப்பிட்ட அவன் இதுக்கு ஆப்டா இருப்பானா, இல்ல நான் இதுக்கு ஆப்டா இருப்பானா?
கைஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் என் ஏஜ் என்ன, நான் எப்படி, என்னோட கேரக்டர் எப்படி. நான் வச்சிருக்க 1.5K சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் என்னை பத்தி எல்லாமே. நான் எப்படிப்பட்ட கேரக்டர், நான் எப்படி என்னன்னு. ஸ்டில் இது நாள் வரைக்குமே யாருமே வந்துட்டு என்னை தப்பா சொன்னதே கிடையாது. யாராவது தப்பா சொல்லியிருந்தா கூட வந்து சொல்லுங்க சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னா கூட நான் ஐ வில் அக்ரி. நான் என்னைக்குமே வந்துட்டு நான் அக்ரி பண்ணலைன்னா சொல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது சொன்னீங்கன்னா அக்ரி பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க. தென் வந்துட்டு இது வந்து என்ன பண்ணிட்டானா, இது அவன் எப்படி தெரியுமா, இவன் பண்ண 1 by 1 நான் ஏன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன்னா இதுக்காக வேண்டிதான். இவனை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொன்னேன்ல உங்க எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இங்க இங்க இருக்கிற மெசேஜ் இங்க ஏதாவது கேம் போலாம் வாங்குற மெசேஜ் இந்த சேட்ல இருக்காது. அதே மாதிரி முன்னாடி போனீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படிதாண்டி பேசுவேன் அப்படிங்கிற மெசேஜ் அடுத்த சேட்ல இருக்காது. ஓகேவா? அவன் கேம் ஐடி அனுப்புறான். கேம் ஐடி அனுப்பி இது நல்லா பாத்துக்கோங்க. நான் நான் இல்ல அப்படின்னு அவன் சொல்றதுக்கு எந்த இடத்துலயுமே அவன் எந்த இடத்துலயுமே நான் இல்லைங்க எந்த ப்ரூஃப்மே அவன்கிட்ட கிடையாது. எல்லா ப்ரூஃபும் நான் வச்சிருக்கேன். இது அவன் கேம் ஐடி தானே. பாத்துக்கோங்க, நான் சேவ் பண்ணி கூட வச்சிருக்கேன். இது அவன் கேம் ஐடி தானே. பாத்துக்கோங்க, இது வந்து அவனோட கேம் ஐடி தான். நிறைய அவனோட கேம் ஐடி தான். ஓகே, அது டைமிங் பாத்துக்கோங்க. 5 seconds ago மேல கூட டைமிங் இருக்கு. தென் வந்து கீழே அனுப்பிச்சிருக்கான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்கங்கிறது கூட அவனுக்கு ஸ்பெல்லிங் வரல. கொடுங்கங்கிறதுக்கு என்ன ஸ்பெல்லிங்? இவன் இங்க என்ன போட்டு வச்சிருக்கான்? ஆ, வாங்க நம்ம டுவோ போலாம். எனக்கு எனக்கு புரியல, என்ன எதுக்குங்க இவன் கூப்பிடுறான்? அந்த வார்த்தை சொன்னது அவனுக்கு தான் ஆப்டா இருக்குமா? அண்ட் அகைன் இங்க ஒரு வேர்டு, இந்த வேர்டை பாத்துக்கோங்க. பொட்டைன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஐ அக்ரி. நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆமா, நான் ஒரு கேர்ள் தான். நான் கேர்ள் இல்லைன்னு சொல்ல. ஐ எம் கேர்ள் ஸ்ட்ரீமர் தான். ஓகேவா? என்ன பொட்டைன்னு சொல்லிட்டு இவன் எதுக்கு எல்லாமே அது அது மாதிரி டெலீட் பண்ணிட்டு இருக்கான்? இவன் இவன் ஆம்பளையா இருந்தா வச்சிருக்க வேண்டியதானே ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே வைக்க வேண்டியதானே. சாட்லாம் எதுக்கு இவன் டெலீட் பண்றான்? பொட்டைன்னு சொல்றான்ல, அப்ப நான் பொட்டையா? நான் பொட்டதான், நான் பொட்டதான். இவன் எதுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் அன்சென்ட் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? இது வந்து அவனோட ஐடி. ஏன்னா அவன் வந்து நான் இல்ல, வேற யாராவது வந்து பண்ணிருப்பாங்க, என்ன மாதிரியே யாரோ பண்ணிட்டாங்க, ஐயோ என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க. ஏன்னா அவனுக்கா நடிக்க தெரியாது? அவன் வந்து மேடை போட்டு நடிச்சவன், ஊரவே நடிச்சு ஏமாத்துவான். அவனுக்கா நடிக்க தெரியாது? ம், சொல்லுங்க. இந்த இந்த நடிப்பு மன்மதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ம்,